இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு இது போன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இதோட நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 மெத்தடில் டவுன்லோட் பண்ணலாம். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடிக்கெலாம் வந்து ஒரு மெத்தட் தான் இருக்குது. இது என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே digilocker.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாத சமயத்தில் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைனா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு லாகின் யூஸிங் ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்னியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்னியூ கொடுத்தோன்னே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 6 டிஜிட் பின் நம்பர் கொடுத்து தான் க்ரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பின் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். பின் நம்பர் வெரிஃபை பண்ணோடனே உங்களுடைய நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு வெல்கம்னு சொல்லி வரும். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துனே ஆல் ஸ்டேட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் வரும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணலே ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது கன்ஃபார்ம் கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதில் அப்டேட் சொல்லி கேட்குது. உங்களுக்கு டவுன்லோட் சொல்லியிருக்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு இஷ்யூ டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு இருக்கும். ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை வந்து நீங்கள் பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதற்கு பக்கத்தில் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணி ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாகவே பேன் கார்டை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு பேன் கார்டு சொல்லி டைப் பண்ணுங்கள். பேன் சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கே வந்து பேன் வெரிஃபிகேஷன் இருக்கும். பேன் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணுங்கிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு டாக்குமெண்ட் ஃபெச் ஆன பிறகு இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போய் சேவ் ஆகிடும். இஷ்யூ டாக்குமெண்ட் கொடுத்து பேன் வெரிஃபிகேஷன் டக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்னு வரும். பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இது வந்து டிஜிட்டல் பேன் கார்டு தான். நார்மல் பேன் கார்டு மாதிரி இருக்காது. டிஜிட்டல் பேன் கார்டாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பேன் கார்டு நம்பர், QR கோட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஈஸியாக நீங்கள் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மை ஆதார் வெப்சைட் மூலமாக ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே myAadhar.uida.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேப்சா என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். டவுன்லோட் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பக்கத்துலேயே டவுன்லோட் இருக்கும் பாட்டம்லேயே. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் பிறந்த வருடம் என்டர் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததான் பேன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா incometax.gov.in இருக்கும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டவுன்லோட் சொல்லியிருக்கும். அந்த போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலாம் ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே votersportal.eci.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். டாப்லேயே சைன் அப் சொல்லியிருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணோடனே 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு இஎபிக் டவுன்லோட் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் எபிக் நம்பர் சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட்டில் போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே டவுன்லோட் இஎபிக்னு சொல்லியிருக்கும். டவுன்லோட் இஎபிக்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் டவுன்லோட் கன்ஃபார்ம் ஆகிக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ, QR கோட், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததான் ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க முடியுதுன்னா ஃபஸ்ட் உடனே tnpds.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரேஷன் கடை திறந்திருக்கா மூடப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்.
பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நுழையன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரேஷன் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா கோட் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு பதிவு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணோன்னே உங்களுக்கு அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டமில் மின்னணு அட்டை பதிவு இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.